شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், முதல் அமர்விலே இளைஞர்களுக்கு கிடைத்துள்ள 6 முக்கியமான அருட்குடைகள், அதை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நாம் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக 5 அருட்குடைகளை பற்றி. முதலாவது ஈமான், இரண்டாவது ஆரோக்கியம், மூன்றாவது இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல், அந்த திறமை, நான்காவது மன்ஹஜ் என்ற அடிப்படையிலே வரக்கூடிய முஸ்லிம்களின் 3 முக்கியமான நிலைமைகளையும் நாம் தெரிந்து கொண்டோம். இறுதியாக உலமா பெருமக்கள். நிச்சயமாக உலமா பெருமக்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வின் மூலம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருட்குடை. அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களிடம் சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அதை நாம் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக நாம் அவர்களுடைய அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அல்லாஹ்வின் செய்தியை, அல்லாஹ்வின் தூதருடைய சுப்ஹானல்லாஹ் அந்த சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். நிச்சயமாக உலமா பெருமக்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் ஏன் சுப்ஹானல்லாஹ் முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கின்றோம் என்றால், அவர்கள் நமக்கு அவசியம் அல்ல, அவர்கள் கூறக்கூடிய அந்த கருத்துகள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கின்றன. ஆகவே நாம் அதற்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கின்றோம். குர்ஆனுடைய ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும், அந்நிசாவுடைய அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் 5வது பாகத்தில் வருகின்றது. ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான், பாருங்கள் அல்லாஹ் இந்த விஷயத்தை எப்படி தெளிவான அழகான முறையில் அவன் கூறுகின்றான் என்று. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபலா வரப்பிக, உங்க நபியே, உங்களுடைய இறைவனின் மீது ஆணையாக, இந்த முஸ்லிம்கள் அவர்கள் உண்மையான முஃமின்களாக ஆக மாட்டார்கள். எதுவரை என்றால், அவர்களுக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சனைகளில் உங்களை நீதிபதியாக ஆக்கி உங்களுடைய தீர்ப்பை மனதால் ஏற்றுக்கொள்ளாதவரை இவர்கள் முஃமின்களாக ஆக மாட்டார்கள். நம்முடைய அந்த ஈமான் முழுமை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் உலமா பெருமக்களிடம் சென்று நாம் மார்க்கத்தை அறிய வேண்டும். இங்கேதான் தவறு ஏற்படுகின்றது. நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கம் சுப்ஹானல்லாஹ் ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய மக்கள் யார்? உலமா பெருமக்கள். பெரிய தியாகங்கள் இருக்கின்றன உலமா பெருமக்களுடைய அந்த வாழ்க்கையில். இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த அந்த தியாகங்களை நீங்கள் வல்லாஹி, நீங்கள் அந்த தியாகங்களை உணர்ந்தால் மனதால் நீங்கள் என்ன செய்வீங்க? உலமா பெருமக்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவீங்க. ஆகவே உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய கருத்துகளில் தவறு ஏற்பட்டால், பிழை ஏற்பட்டால் நாம் அதை தவறு என்று உணர்ந்து சஹீஹான கருத்தை ஏற்றுக்கொள்ள அந்த ஆலிமின் மீது கடமை என்ன? அவர் சுப்ஹானல்லாஹ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுமாவுடைய உரையிலே ஒரு மஸ்அலாவை பற்றி அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் என்று கூறிவிட்டார்கள். அந்த 7 நாட்களில் அவர்கள் மேலும் ஆய்வு செய்தார்கள். அவர்களுக்கு சத்தியம் மாஷாஅல்லாஹ் கிடைத்தது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன அந்த செய்தி தவறு. என்ன செய்யணும்? அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொண்ட அந்த செய்தி அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது.
நான் ஜுமாவுடைய உரையில என்ன சொல்லிவிட்டேன்? அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் என்று நான் சொல்லிவிட்டேன். ஆகவே வரக்கூடிய ஜும்மாவில் அதை தெளிவான முறையில் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் அமானிதம். இந்த அமானிதத்திலும் சில உலமாக்கள் மோசடி செய்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலமா பெருமக்களை நீங்கள் படித்து பாருங்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஈராக் நாட்டில் இருக்கும் பொழுது அவர்களுடைய கருத்துகள், அதன் பிறகு அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்தார்கள், எகிப்து நாட்டிற்கு சென்றார்கள், மிஸ்ருக்கு சென்றார்கள். அந்த எகிப்து நாட்டிலே அவர்களுக்கு பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்தது. ஈராக்கில் இருக்கும் பொழுது அவர் கூறிய கருத்து தவறாக இருந்தது. சில கருத்துகள் அதை உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் தான் சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் சுன்னவை பின்பற்றக்கூடியவர்கள். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய பாருங்கள், மாணவர்களை அவர்கள் எப்படி தயாரித்தார்கள். அவர்களுடைய 2 மாணவர்கள், நான் அந்த உருதுவுடைய அந்த சுப்ஹானல்லாஹ் உரையிலே அந்த 4 இமாம்களை பற்றி தெளிவான முறையில் நான் பேசியிருக்கின்றேன். அப்பொழுது நான் கூறினேன், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய 2 மகத்தான மாணவர்கள் யார் யார்? அஹ்சன், பாரக்கல்லாஹு ஃபீக். யாரு? அஹ்சன். யூசுஃபா? யூசுஃப் கொஞ்சம் முன் பின். ஜஸ்ட் யூசுஃபா? யூசுஃப் அவர் கிடையாது. அஹ்சன் சொல், பதில் கிடைத்தா. முஹம்மத் இப்னுல் ஹசன் அஷ்-ஷைபானி ஃபர்ஸ்ட். இன்னொரு மாணவர் யூசுஃப் சொன்னாங்க. யூசுஃப் கிடையாது. முன்பின் வரும். யூசுப் தான் முன் என்ன வரும்? பாரக்கல்லாஹு ஃபீக். அஹ்சன்த், மாஷாஅல்லாஹ், தபாரக்கல். பெண் இல்லையா? அங்கே இருக்கின்றதா? ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹு யுபாரிக் ஃபீக்கும் யா அஹி, மாஷாஅல்லாஹ், ஜாதகுமுல்லாஹு இல்மன் வ ஹிர்ஸா. கொடுத்துருங்க. உங்க பேரு? உபைத். மாஷாஅல்லாஹ், தபாரக்கல்லாஹ். ஃபர்ஸ்ட் முஹம்மது அஷ்-ஷைபானி, இரண்டாவது அபு யூசுப். 2 மகத்தான மாணவர்கள். அபு யூசுப் ரஹிமஹுமுல்லாஹ், முஹம்மது அஷ்-ஷைபானி 189 மரணித்தார்கள். அபு யூசுப் ரஹிமஹுல்லா 182 மரணித்தார்கள். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா 150 மரணித்தார்கள். ஓகே, இப்பொழுது நாம் 1447 தானே? அல்ஹம்துலில்லாஹ் 1447 இருக்கிறோம். நாம உலமா பெருமக்களுடைய அந்த டேட் ஆஃப் டெத் சொல்லும் பொழுது மோஸ்ட்லி அந்த ஹிஜ்ரி கணக்கு தான் உலமா பெருமக்கள் முன் வைத்து அவர்கள் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா 150. அவர்களுடைய 2 மகத்தான மாணவர்கள், ஃபர்ஸ்ட் அபு யூசுப் ரஹிமஹுல்லா 182, இமாம் முஹம்மத் பின் ஹசன் அஷ்-ஷைபானி 189. ஆகவே ஈஸியா முஹம்மத் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ். சிலர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவை பற்றி தவறான கருத்தை என்ன சொல்லுவாங்க, மக்களுக்கு மத்தியில் சொல்லுவாங்க. அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸிற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் அறிவுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார்கள். அவர்கள் அனுமானம் செய்தார்கள், இஜ்திஹாத் செய்தார்கள். கியாஸிற்கு தான் அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள். குர்ஆன் ஹதீஸிற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. வல்லாஹி ஹாஸா புஹ்தானுன் அஸீம். இது அவதூறம். இது வல்லாஹி. அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் சுப்ஹானல்லாஹ் ஹதீஸுடைய எந்த ஒரு புத்தகம் எழுதவில்லை, எழுதப்படவில்லை. வரக்கூடிய காலங்களில் தான் சுப்ஹானல்லாஹ் இந்த இஸ்லாமிய கல்வியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. ஒரு மிகப்பெரிய மாற்றம் எப்பொழுது வந்தது என்றால், நீங்கள் இந்த இஸ்லாமிய வரலாற்றை படித்து பாருங்கள். 2ஆம் நூற்றாண்டிலும் 3ஆம் நூற்றாண்டிலும் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகுதான். ஆகவே இது அவதூறம். இது அவர்களுக்கு கிடைத்த சுப்ஹானல்லாஹ் அந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் அவர்கள் மசாயில்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். இறுதியில் என்ன சொன்னாங்க? இது கவனமாக கேளுங்கள். இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மஸ்ஹபி. ஒரு ஹதீஸ் சஹீஹாக இருக்கின்றது என்றால் அதுதான் என்னுடைய கொள்கை. அது அல்லாஹு அக்பர். அதுதான் என்னுடைய மஸ்ஹப். அது நான் பேணக்கூடிய வழி. அதுதான் சஹீஹான ஹதீஸ் என்று சொன்னாங்க. யார்? அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க. இது அகுல்து கௌலா யுகாலிஃபு கிதாப் அல்லாஹ் அவ் சுன்னத ரசூலில்லாஹ் ஃபத்ருகு கௌலி.
வத்தபிஊ, நான் ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த கருத்து குர்ஆன் உடைய அந்த வசனத்திற்கு மாறாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வழிமுறைக்கு மாறாக இருந்தால், நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய கருத்தை விட்டு அந்த குர்ஆன் ஹதீஸின் கருத்தை நீங்கள் மனதால் ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் சொன்னாங்க? அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க. இது எல்லாம் உண்மையான கருத்துகள், விஷயங்கள். இதை மக்கள் அப்படியே என்ன செய்தாங்க, மக்களுக்கு மத்தியில் இந்த கருத்துக்களை கொண்டு வரவில்லை. நான் ஷாஃபிஈ, நான் ஹம்பலி, நான் மாலிகி என்றால் என்னுடைய இமாமுடைய கருத்துக்களை தான் நான் பின்பற்றுவேன். வல்லாஹி இது மன்ஹஜ் கிடையாது. உங்களுடைய டைட்டில் ஹனஃபி, ஷாஃபிஈ, மாலிகி, ஹம்பலி எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய வழிமுறை என்ன? நான் பேசக்கூடிய இந்த தலைப்பிலே நீங்கள் பாருங்கள், மன்ஹஜ் அல் கிதாபு வஸ் சுன்னah. இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்தை கவனமாக கேளுங்க. அபூ ஹனீஃபாவுடைய இரண்டு முக்கியமான மகத்தான மாணவர்கள், ஒன்று அபூ யூசுப் முஹம்மத் பின் ஹசன் அஷ்-ஷைபானி. இமாமுடைய வஃபாத்திற்கு பிறகு, அவர்கள் மரணித்ததற்கு பிறகு பல உலமாக்களை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய கருத்துகளில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதன் பிறகு சஹீஹான அந்த ஹதீசுகளின் அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், இந்த இரண்டு மாணவர்கள் 1/3 மசாயில்களில் இமாமிற்கு சுப்ஹானல்லாஹ் இவர்கள் மாறு செய்தார்கள். இருந்த பின்பும் இவர்கள் ஹனஃபி தான். அல்ஹம்துலில்லாஹ். கொள்கை பாருங்கள், சஹீஹான ஒரு ஹதீஸ் கிடைக்கின்றது என்றால் அது என்னுடைய மஸ்ஹப், அது என்னுடைய கொள்கை, அது என்னுடைய வழிமுறை. அது நீங்கள் சுப்ஹானல்லாஹ் அதை மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் என்ன செய்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சஹீஹான மன்ஹஜிலும் இருக்கிறீர்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஈமான் மற்றும் மன்ஹஜுடைய ஒரு சுப்ஹானல்லாஹ் பலத்தான ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதை நாம் பலப்படுத்த வேண்டும் என்றால் நடைமுறையில் சஹீஹான மன்ஹஜை நாம் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் நாம் உலமாஉல் ஹக்கை நாம் தேட வேண்டும். உலமாஉல் ஹக்கிடம் சென்று நாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், உலமாக்களின் 2 வகைகள். ஒன்று உலமாஉல் ஹக், சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு சத்தியத்தை சுப்ஹானல்லாஹ் அழகான முறையில் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பவர்கள் தான் உலமாஉல் ஹக். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை சுப்ஹானல்லாஹ் அழகான முறையில் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய, பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த உலமாக்கள் தான் உலமாஉல் ஹக். வலா யகாஃபூன ஃபில்லாஹி லௌமத லாயிம். மற்றவர்களை அஞ்சி இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த சுப்ஹானல்லாஹ் சத்தியத்தை அசத்தியமாகவும் அந்த சத்தியத்தை இவர்கள் மறைக்க மாட்டார்கள். இம்பார்ட்டன்ட் ஜி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலமாஉல் ஹக் இன்றைக்கு என்ன, சில உலமாக்கள் சத்தியம் அவர்களுடைய நாவில் கிடையாது. அல்லாஹ்வின் மூலம் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வேதனை என்ன என்று தெரியுமா? இந்த கருத்தை கவனமாக கேளுங்க. உலமா பெருமக்களுக்கு அல்லாஹ்வின் மூலம் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அவர்களுடைய நாவிலிருந்து அல்லாஹ் சத்தியத்தை எடுத்துக் கொள்கின்றான். அவர்களுடைய நாவில் சத்தியம் வராது. மக்களுக்காகவே மார்க்கம் பேசுவார்கள். மக்கள் எப்படி அவர்கள் நாடுகின்றார்களோ மக்களுடைய அந்த நாட்டத்தை கொண்டு என்ன செய்வாங்க, இந்த தீனை கொண்டு பிரச்சாரம் செய்வாங்க. இவர்கள் யார்? உலமா சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலமாவுல் ஹக்குடைய முதல் பண்பு என்ன? இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த ஒரு அமானிதம், ஹஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் விசாரிப்பான் என்ற உணர்வோடு இவர்கள் சுப்ஹானல்லாஹ் இவர்கள் ஹித்மத் செய்வார்கள். உலமா உசு அல்லாஹ்விற்காக கிடையாது, மக்களுக்காக மார்க்கத்தை கொண்டு செல்வாங்க. உலமா உசு தீய உலமாக்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட உலமாக்களிலிருந்து அல்லாஹ் சமுதாயத்தை பாதுகாக்கணும். இவர்கள்தான் யூதர்களுடைய உலமாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன கஸீரம் மினல் அஹ்பார் வர்ருஹ்பான் லயஅகுலூன அம்வாலன் நாஸி பில் பாத்தில். தவறான வழியில் மக்களுடைய அந்த சுப்ஹானல்லாஹ் செல்வத்தை இவர்கள் என்ன செய்வாங்க, அதை இவர்கள் எடுத்துக்கொள்வாங்க. தவறான வழியில் எது ஹராமாக இருக்கின்றதோ அதை ஹலால் என்று சொல்லி அதை வலா தகூலு
லிமா தஸிஃபு அல்சினதுகுமுல் கதிப் ஹாதா ஹலால் வ ஹாதா ஹராம். அல்லாஹ்வின் மூலம் தடை செய்யப்பட்ட அந்த ஹராமான விஷயங்களை உலமா பெருமக்கள் என்ன செய்தாங்க? யூதர்களுடைய உலமாக்கள், அல் அஹ்பார், அஹ்பார் என்றால் யூதர் உடைய உலமாக்கள், அந்த உலமாக்கள் ஹலாலை ஹராம் என்று ஹராமை ஹலால் ஆக்கினார்கள். யுஹல்லிலூனல் ஹராம வ யுஹர்ரிமூனல் ஹலால. அவர்களுடைய பண்பு அது. ஹராமை ஹலால் ஆக்குவது, ஹலாலை ஹராம் ஆக்குவது. இன்றைய காலத்திலும் சில உலமாக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதை பயன்படுத்துகின்றார்கள்? இந்த மிம்பரை பயன்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் பேச்சாற்றல் கொடுத்திருக்கின்றான். இன்ன மினல் பயானி லசிஹ்ரா. இந்த பேச்சாற்றத்தில் ஒரு சூனியம், அந்த சூனியத்தின் தாக்கம் இருக்கின்றது. அந்த பேச்சாற்றலை கொண்டு சில உலமாக்கள் என்ன செய்யறாங்க? சத்தியத்தை அசத்தியம் என்று, அசத்தியத்தை சத்தியம் என்று, சுன்னாவை பிதா என்று, பிதாவை சுன்னா என்று, நன்மையை தீமை என்று, தீமையை நன்மை என்று, ஹலாலை ஹராம் என்று, ஹராமை ஹலால் என்று. மார்க்கத்தில் சுப்ஹானல்லாஹ் பதிவு செய்யப்பட்ட அந்த செய்திகளை அவர்கள் மறைத்து அசத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் அழகான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய உலமா பெருமக்கள் தான் உலமா உஸ்ஸு, தீய உலமாக்கள். இவர்கள் தான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை, வேதனை. இவர்கள் சோதனை அது நன்மையான பாதையிலும் வரும், தீமையான பாதையிலும் சோதனை வரும். அல் இப்திலா என்று சொல்வோம். இப்திலா, இப்திலா என்றால் சோதனை. இப்திலா அரபி வார்த்தை இது. இப்திலா, இப்திலாவுடைய இரண்டு வகைகள். இப்திலா பில் கைர், அல்லாஹ் நன்மையை கொண்டு உங்களை சோதிப்பான். இரண்டாவது இப்திலா பிஷர். இது இரண்டு வகைகள் சோதனையுடைய. இப்திலா பில் கைர், நன்மையை கொண்டு சோதிப்பான். இப்திலா பிஷர், தீமையை கொண்டு சோதிப்பான். பாருங்க, இப்திலா பில் கைர், நன்மையை கொண்டு சோதிப்பது உலமாஉல் ஹக். இவர்களுடைய பிரச்சனை என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும், மக்கள் கண்ணியப்படுத்த மாட்டாங்க. இவர்களிடம் சென்று மார்க்கத்தை தெரிந்து கொள்ள மாட்டாங்க. இமாமா இருந்தால் ஒவ்வொரு நிர்வாகியும் அந்த இமாம் ஆலிமுல் ஹக் அவர்கள் சத்தியம் பேசினா, ஜி உங்களுடைய லாஸ்ட் ஜும்மா இதுதான், ரொம்ப இதுவா உலமாவுல் ஹக் கூடிய பாருங்க. அல்லாஹ் நன்மையை கொண்டு சோதிக்கின்றான் மக்களை. உங்களுக்கு ஆலிமுல் ஹக் கிடைத்துள்ளார்கள், அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இரண்டாவது என்ன? உலமா உஸ்ஸு பில் ஷர். இன்றைய காலத்தில் அதிகமான கௌரவம் வாய்ந்த மக்கள் உலமா உஸ்ஸு தான். இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய பப்ளிக். அவங்க என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பேசவில்லை. அவர்கள் தவறான செய்திகளை அவர்கள் சொல்றாங்க. அதை கேட்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரிய கூட்டம் இருக்கின்றது. சோஷியல் மீடியால நீங்க பாருங்க, சோஷியல் மீடியால நீங்க பாருங்க, ஆலிமுல் ஹக்கை பின்பற்றக்கூடிய எத்தனை வியூவர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. உலமா உஸ்ஸுவை பின்பற்றக்கூடியவர்கள் எத்தனை? நீங்கள் சஹீஹான செய்தி சத்தியத்தை சொல்லுங்க, அதை கேட்கக்கூடிய மக்கள் குறைவாகவே இருப்பார்கள். நீங்கள் அசத்தியத்தை சத்தியம் என்று சொல்லுங்க, ஒரு நாளிலே 10 லட்சம் 1 கோடி உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். ஃபேமஸ் ஆவதற்கு என்ன செய்யறாங்க சில மக்கள்? இப்படிப்பட்ட தலைப்புகளின் கீழ் உரையாற்றுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எல்லாம் சோதனை. இது இப்திலா பில் கைர், இப்திலா பில் ஷர். ஜஸ்ட் இதுதான். இப்திலா பில் கைர் என்ன? நன்மையை கொண்டு சோதிப்பது. உலமாவுல் ஹக். இங்கே ஆலிமுல் ஹக் ஒரு பெரிய சோதனை. மக்கள் அவர்கள் அந்த ஆலிமுல் ஹக்கை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய அந்த சுப்ஹானல்லாஹ் மன தூய்மையை அவர்கள் அறியவில்லை. ஆலிமுஸ்ஸூயை அவர்தான் அழகான சிறந்த ஆலிம் என்று நினைத்து அவரிடம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தீன் பாருங்க. அத்தீன் சுப்ஹானல்லாஹ் யாரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? உலமா உஸ்ஸூவா உலமா உல் ஹக்கா? இந்த தீனை நாம் உலமா உல் ஹக் இடம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆகவே ஐந்தாவது முக்கியமான அருட்கொடை என்னவென்றால், இளைஞர்களுக்கு கிடைத்த அருட்கொடைகளில் உலமா பெருமக்கள் தான். இதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாளின் அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்ன? கல்வி அகற்றப்படும், கல்வி எடுக்கப்படும். அதனுடைய வகைகளில் ஒரு வகை என்ன? உலமாவுல் ஹக், சத்தியம் நிறைந்த அந்த உலமாக்களுடைய வஃபாத். லாக்டவுன்ல நீங்க பாருங்க, பெரிய பெரிய உலமாக்கள் மௌத்தா, அவர்களுக்கு மரணம் வந்து விட்டது. பெரிய பெரிய உலமாக்கள் உலக ரீதியாக நீங்க பாருங்க, பெரிய உலமாக்கள் ஹதீஸுடைய துறையிலும், தஃப்சீருடைய துறையிலும், ஃபிக்ஹுடைய துறையிலும் சுப்ஹானல்லாஹ் இருந்த அந்த பெரிய உலமாக்களுடைய வஃபாத், உலமாவுல் ஹக். இது மறுமையுடைய அடையாளம். இது யார் இருப்பாங்க இந்த பூமியிலே? அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமா உஸ்ஸூ தான் இருப்பாங்க. ஃபஸல்லு வஅஸல்லு. நிச்சயமாக இவர்கள் உலமா கிடையாது, இவர்கள் அறியாதவர்கள், அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள். உலமா உஸ்ஸூ, ஜுஹால் இவர்கள். ஆகவே நாம் என்ன செய்யணும்? உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்தணும். நமக்கு கிடைத்த ஒரு இளைஞர்களுக்கு குறிப்பா கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உலமா பெருமக்களுடைய தலைப்பின் கீழ் இன்றைய காலத்தில் உலமா பெருமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஒரு இடைவேளை இருக்கின்றது. ஒரு இடைவேளை இருக்கின்றது. என்னன்னா, உலமா பெருமக்கள் அறிஞர்களிடம் சென்று அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கு அவர்களிடம் நேரம் கிடையாது. தொழுகைக்கு பிறகு உடனே அவர்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதில் அவர்கள் பிஸியாக இருப்பாங்க. இளைஞர்கள் என்ன? ஒரு அறிஞரிடம் நான் எப்படி கேள்வி கேட்பது? அந்த வெட்கம் ஒரு மிகப்பெரிய தடை. வெட்கம் இருக்கின்றது அல்லவா, அதுதான் மிகப்பெரிய தடை. ஆகவே இந்த சுப்ஹானல்லாஹ் இடைவேளையை நாம் அகற்றி என்ன செய்யணும்? உலமா பெருமக்கள் இளைஞர்களிடம் சென்ற வேண்டும். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்கள் உலமா பெருமக்களிடம் சென்ற வேண்டும். ஆனா இன்றைய காலத்தில் அப்படி அவ்வளவு சாத்தியம் அல்ல அது. ஏனென்றால் இளைஞர்களை சுப்ஹானல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வது இது உலமா பெருமக்கள் உடைய ஒரு முக்கியமான கடமை. அது அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த சுமைக்கக்கூடிய கடமைகளில் சுப்ஹானல்லாஹ் ஒரு முக்கியமான கடமை என்ன? உலமா பெருமக்கள் இளைய சமுதாயத்தை இவர்கள் காப்பாற்ற வேண்டும். அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக இவர்கள் என்ன செய்யணும்? இளைஞர்களிடம் சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து அதற்கான இஸ்லாமிய தீர்வை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் இளைஞர்களுக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் உலமா பெருமக்கள் நேரம் இருக்கின்றது அவர்களிடம். குறிப்பாக சென்னையில் மாஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன் பல உலமாக்கள் இருக்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உங்களுடைய மொபைலிலே யாருடைய நம்பர் இருக்கின்றது என்று பாருங்கள். உலமா பெருமக்களில் எத்தனை பெரிய உலமாக்களுடைய நம்பர் இருக்கின்றது. வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு சில இளைஞர்கள் சொல்றாங்க, ஷேக் சில உலமாக்களிடம் நாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் போன் எடுப்பது கிடையாது, அவர்கள் அந்த மெசேஜிற்கு பதில் சொல்வது கிடையாது. அப்படி என்று சுப்ஹானல்லாஹ் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில உலமாக்கள் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆகவே உங்களுடைய அந்த மெசேஜிற்கு அவர்கள் பதில் கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய பகுதியில் உள்ள உலமா பெருமக்களிடம் சென்று சுப்ஹான் நீங்க என்ன செய்யலாம்? அதற்கான இஸ்லாமிய தீர்வை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஜஸ்ட் இது அதாவது அவர்கள் போன் எடுப்பது கிடையாது, அவர்கள் பதில் சொல்வது கிடையாது என்று நீங்கள் நினைத்துள்ளீர்கள் என்றால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு யார் இஸ்லாமிய தீர்வை வழங்குவார்? ஆகவே இளைஞர்களே, இந்த உலமா பெருமக்களோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். அவர்களிடம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக ஆறாவது முக்கியமான அருட்கொடை என்னவென்றால் பள்ளிவாசல்கள். அல்லாஹ் அக்பர். இளைஞர்களுக்கு அதாவது இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு மகத்தான இடத்திற்கு பெயர்தான் அல்லாஹ்வின் இல்லம், பள்ளிவாசல். வல்லாஹி இப்பொழுது நீங்கள் பாருங்கள், சில இளைஞர்கள் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும். அவர்கள் பள்ளியோடு மாஷா அல்லாஹ்
முற்றிலும் அவர்கள் இணைந்திருப்பார்கள். ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் புரோகிராம் நிகழ்ச்சியிலும் அவர்கள் முன் நின்று அந்த நிகழ்ச்சியை சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய கண்காணிப்பில் அவர்கள் நடத்துவார்கள். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்றால் வல்லாஹி இந்த பூமியில் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் நடைமாறக்கூடிய அல்லாஹ்வின் மூலம் ஒரு அருட்குடை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் இந்த இப்படிப்பட்ட இளைஞர்கள் புரியுதா? பள்ளிவாசல் சரி, சில இளைஞர்களில் நீங்க பாருங்க பள்ளிவாசல்களும் தொடர்பு இருக்கும். ஆனா ஜஸ்ட் என்னன்னா நிகழ்ச்சி இருந்தால் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, மாஷா அல்லாஹ் அவர்கள் ஹித்மத் செய்வாங்க. மற்ற நாட்களில் அவர்கள் குறிப்பாக பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பு பள்ளிவாசலோடு இணைந்து இருப்பது என்றால் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஐவேளை தொழுகையை சஹீஹான முறையில் தொழுவதுதான். இந்த விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்தால் வல்லாஹி ஒருபோதும் மாற்றம் ஏற்படாது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் குறிப்பாக இளைய சமுதாயத்தில் அந்த வஞ்சகங்களை நாம் அறிந்து அதிலிருந்து முற்றிலும் நாம் பாதுகாப்பு நாம் பெற வேண்டும் என்றால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பள்ளிவாசல்கள், இந்த பள்ளிவாசல்களின் மூலம்தான் நாம் பாதுகாப்பு பெற முடியும். பாதுகாப்பு அல்லாஹ்வின் கண்காணிப்பு இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். நான் இப்போ என்ன சொன்னேன், அதாவது ஃபர்ஸ்ட் வகுப்பிலே சென்னையில் லட்சக்கணக்கான மாஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கின்றார்கள். சரி, ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது. அஸ்ஸலாம் பள்ளிவாசலில் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறும். அதனுடைய தலைப்பு வஞ்சகங்களை புரிந்து கொள்வோம் என்ற அந்த தலைப்பின் கீழ் ஒரு வகுப்பை வகுப்பு இருக்கின்றது என்று. ஆனால் அனைவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் பள்ளிவாசல் என்றாலே சில இளைஞர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்களுடைய உள்ளங்களில் எந்த ஒரு மாற்றமும் வருவது கிடையாது. அதே நீங்கள் டூருக்கு செல்லலாம், வெளியிலே செல்லலாம், அப்படியே காற்று வாங்குவதற்கு என்றால் உடனே உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரும். உடனே உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், ஓ செல்லலாமே. அந்த சத்தம் எப்பொழுது வருகின்றது? அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்கள் மனோ இச்சைகளுக்கு முற்றிலும் அடிமையாக இருக்கின்றார்கள். யாருடைய உள்ளங்கள் சுத்தமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த அருட்கொடை கிடைக்கின்றது. சற்று டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. அதாவது நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் இது என்ன, அதாவது பாயிண்ட் 6 விஷயங்களை பற்றி நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இந்த 6 அருட்கொடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா இல்லையா என்று. ஈமான், ஆரோக்கியம், புரிந்து கொள்வது, மன்ஹஜ், உலமா பெருமக்கள், பள்ளிவாசல்கள். எங்கெல்லாம் குறைபாடு இருக்கின்றதோ அதை நாம் சஹி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக பள்ளிவாசல்கள், உலமா பெருமக்கள். உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். பள்ளிவாசலோடு இணைந்திருப்பதற்கு முயற்சி. அதற்கு முதல் அடையாளம் என்ன? ஐவேளை தொழுகையை தொழ வேண்டும். பள்ளிவாசலில் நுழையும் பொழுது நம்முடைய உள்ளங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும். இங்கே சற்று நேரம் நாம் அமர்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ் உள்ளத்தில் ஒரு நிம்மதி ஏற்பட வேண்டும். அப்பொழுது உங்களுடைய உள்ளம் அல்ஹம்துலில்லாஹ் சஹீஹான பாதையில் இருக்கின்றது, ஈமான் இருக்கின்றது என்பதற்கு ஒரு அடையாளம். பள்ளிவாசலை பார்த்தவுடனே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வை அஞ்சி அந்த பயம் கிடையாது. இப்போ தொழ வேண்டுமா, தொழக்கூடிய நேரமா, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமா, இப்படிப்பட்ட ஒரு அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பாரமாக நினைக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஈமானில் குறைபாடு இருக்கின்றது என்பதற்கு ஒரு அடையாளம். சலஃபுமார்கள் என்ன சொல்றாங்க? கவனமாக இந்த கருத்தை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் பயணத்தில் செல்லும் பொழுது இந்த கருத்தை நீங்கள் உங்களுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக அழகான கருத்து, சலஃபுமார்களுடைய கருத்து. என்ன சொல்றாங்க? மின் அலாமத்தின் நிஃபாகி
திக்லு திக்ரி அலல் லிசானி ஃபதுப் இலல்லாஹ் ஃபயகிஃபு திக்ரு அலா லிசானி. என்ன சொல்றாங்க? நயவஞ்சகத்தின் அடையாளங்களில் ஒரு அடையாளம், நயவஞ்சகத்தின் அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்னவென்றால், அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது உங்களுடைய நாவில் பாரம் ஏற்பட்டால் உங்களுடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கின்றது என்பதற்கு ஒரு ஆதாரம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இளைஞர்களை நீங்க கேட்டு பாருங்க, பயணத்தில் குர்ஆனை கேட்க வேண்டும் என்ற உள்ளத்தில் ஆசை ஏற்படுகின்றதா? அந்த குர்ஆனை கேட்டவுடனே எப்போ இந்த திலாவா முடியும் என்ற அந்த உணர்வு ஏற்படுகின்றதா? அந்த பாட்டை கேட்டவுடனே உங்களுக்கு அந்த சுவை, அந்த பாட்டின் சுவையை நீங்கள் உணர்கிறீர்களா? இன்னும் வேல்யூம் அதிகமாக இருந்தால் நல்ல இருக்கும் என்ற அந்த உணர்வு ஏற்படுகின்றதா? இல்லை அந்த பாட்டை கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு வெறுப்பு உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுகின்றது? குர்ஆனை கேட்டவுடனே அல்லாஹ் பாதுகாக்கணும், இளைஞர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகின்றது. மன்னிக்க வேண்டும், வல்லாஹி பிராக்டிக்கல் லைஃப் இப்படிதான் இருக்கின்றது. 4 hours ஜர்னி நீங்க பாருங்க, முஸ்லிம்கள் உடைய அந்த நிலை. இளைஞர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம், 4 hours அவர்கள் இஸ்லாத்திற்காக 5 minutes கொடுக்க மாட்டாங்க. 5 minutes ஜஸ்ட் ஷார்ட்ஸ் உடைய இந்த காலம் இது. ஏதாவது திலாவா, ஷேக் ஷுரைமுடைய திலாவா வருகின்றது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், உடனே என்ன செய்வாங்க ஷார்ட்ஸ்ல அப்படியே. அதே பாட்டு வந்தா வேல்யூம் கொஞ்சம் அவ்வளவு கேட்கல. இது பாருங்க ஜி, நிலை, உள்ளத்தின் நிலை நீங்க பாருங்க. அப்போ இதை வல்லாஹி இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நயவஞ்சகத்தின் அடையாளம் இது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, அன்-நிசாவுடைய அத்தியாயத்தில், வலா யஸ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. இந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை மிக குறைவாகவே நினைக்கின்றார்கள். ஜிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவது ஈமான் கொண்டவர்களின் அடிப்படையான ஒரு அடையாளம், ஒரு அடிப்படையான ஒரு அடையாளம் அது. இளைஞர்கள் பாருங்க, ஏன் மாற்றம் வரவில்லை? அந்த பயணத்தில் தாவா பணி செய்கின்றார்களா? அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு இளைஞன் இருக்கின்றார்கள், மாஷா அல்லாஹ். சில இளைஞர்களை நீங்க பாப்பீங்க, ஸ்பென்சர் பிளாசா, பெரிய பெரிய மால்களை நீங்க போய் பாருங்க, நம்ம துவாத்துகள், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கணும். சில இளைஞர்கள் ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு பிறகு, மக்ரிபிற்கு பிறகு என்ன செய்யறாங்க? மாஷா அல்லாஹ், தாவா ஸ்டால், அதை கொண்டு தாவா பிரச்சாரம் செய்யறாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இவர்களுடைய உள்ளங்களை தேர்ந்தெடுத்தான் அவருடைய மார்க்கத்திற்காக. அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. பல முஸ்லிம்கள் செல்கின்றார்கள். ஏன்? அல்லாஹ் பாதுகாக்கணும். தவறான எண்ணம் இருக்கின்றது. பெரிய பெரிய மால்ல தவறான எண்ணங்கள் ஏற்படுகின்றன. அந்த நிலைமையில் சுப்ஹானல்லாஹ் தாவா பிரச்சாரம் செய்வது எப்படிப்பட்ட பாக்கியம் ஜி அது! அல்லாஹு அக்பர். ஆகவே என்ன செய்யணும்? இளைஞர்கள் எங்கே தவறு ஏற்படுகின்றதோ அங்கே ஃபர்ஸ்ட் அங்கே உங்களுடைய உள்ளங்களை சுப்ஹானல்லாஹ் நேரான வழியின் பக்கம் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பயணம் இங்கிருந்து பெங்களூருக்கு நீங்க செல்றீங்க, 6 hours ஜர்னி, 7 hours ஜர்னி. அந்த 7 hours நீங்க என்ன செய்றீங்க பாக்குற? உங்களுடைய கார்ல சிஸ்டம் இருக்கின்றது, உங்களுடைய மொபைல், சுப்ஹானல்லாஹ், நீங்க பஸ்ல பயணம் செய்கிறீர்கள், ட்ரெயின்ல பயணம் செய்கிறீர்கள். அப்பொழுதும் என்ன, ஒவ்வொருடைய சுப்ஹானல்லாஹ் தனி உலகமே இருக்கின்றது. அங்கே உங்களுடைய உலகம் எது? அந்த உலகத்தில் மறுமை உங்களுக்கு தெரிகின்றதா? அந்த உலகத்தில் உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் உங்களுடைய மார்க்கம் தெரிகின்றதா? அந்த தனி உலகத்தில் உங்களுடைய அடையாளம் உங்களுக்கு தெரிகின்றதா என்று ஒவ்வொரு இளைஞனும் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். தனி உலகம் தானே. முன் வாழ்ந்த மக்கள் பயணம் ஜஸ்ட் 30 years பிஃபோர், 25 years பிஃபோர், நீங்க உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் சிறு வயதிலே நீங்க பாருங்க, பயணத்திற்கு செல்லும் பொழுது மோஸ்ட்லி என்ன செய்வாங்க? ஃப்ரெண்ட்ஸோடு மாஷாலா ஜாலியாக பேசிட்டு வருவாங்க. இப்போ ரொம்ப குறைவாகவே பேசுவாங்க மக்கள்.
அவர்களுடைய தனி ஒரு உலகத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். அந்த தனி உலகத்தை உருவாக்குவதில் நமக்கு வெற்றி கிடைக்கின்றதா, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு அழிவு கிடைக்கின்றதா என்று நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அந்த தனி உலகத்தில் இருக்கும் நிலைமையில் என்னுடைய அடையாளம் இருக்கின்றதா, அதில் நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின், என்னுடைய கொள்கை என்ன, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், எங்கே இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். அந்த உணர்வு ஏற்படுகின்றதா? யார் வலியுல்லாஹ் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வின் வலி யார் என்று தெரியுமா உங்களுக்கு? இந்த இளைஞன் தான். தனிமையில் இருக்கும் பொழுது, பயணத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு தீமையை செய்யக்கூடிய அந்த ஒரு நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ்வை அஞ்சி அந்த தீமையை அவன் முற்றிலும் விட்டு அவன் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றான் என்றால் இவன் தான் வலியுல்லாஹ், இவன் தான் அல்லாஹ்வுடைய வலி. அந்த அவுலியாக்கள் இப்பொழுது கிடையாது. இளைய சமுதாயம் தான் அந்த அவுலியாக்கள். நிச்சயமாக இப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் தேட வேண்டும். ஆகவே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அந்த தனி உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த உலகத்தில் உங்களுடைய ஒரு அடையாளம் இருக்கின்றது. அந்த அடையாளத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அடையாளத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சாதாரண ஒரு மனிதன் கிடையாது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன். உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ், அந்த பஸ்ஸில் ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதாரண ஒரு மனிதர் காஃபிர், அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்க வேண்டும் அல்லவா? அவனுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கிடையாது, அவன் ஆபாசமான காரியங்களை அவன் பார்க்கின்றான். உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கின்றது, மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான் என்ற அந்த உணர்வு உங்களிடம் இருக்கின்றது, அந்த நம்பிக்கை உங்களிடம் இருக்கின்றது. அப்பொழுது உங்களுடைய அந்த பயணம் எப்படி இருக்க வேண்டும்? கொஸ்டன் மார்க். இதற்கு பதில் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேயா? ஆகவே இது சுப்ஹானல்லாஹ் 6 விஷயங்கள் நாம் என்ன நினைக்கிறோம், ஜஸ்ட் ஒவ்வொரு இளைஞனிடம் இருக்கின்றது ஷேக், ஈமான் இருக்கின்றது, சிஹா இருக்கின்றது, அவன் புரிந்து கொள்கின்றான், மன்ஹஜும் இருக்கின்றது, உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்துகின்றான், பள்ளி வாசலுக்கு. அப்பொழுது ஏன் பிரச்சனை? இந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகின்றது? இங்கே குறைபாடுகள் இருந்தால்தான் வல்லாஹி பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? இதை நாம் பலப்படுத்த வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதன் பிறகு ஒரு தலைப்பு, இந்த 6 விஷயங்கள் இருக்கட்டும். உலமா பெருமக்கள், பள்ளிவாசல், வாலிப பருவத்தில் 3 உறுப்புகளில் நாம் கவனம் செலுத்துவது கிடையாது. ஆகவே பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த 3 உறுப்புகள் தான். ஆகவே அந்த 3 உறுப்புகள் என்ன? குறிப்பாக இளைய சமுதாயம் இந்த 3 உறுப்புகளை கொண்டு சற்று என்ன செய்யணும்? அவர்கள் கவனம் செலுத்தணும். அந்த ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் கூறி இருக்கின்றான். அல் முல்க் உடைய அத்தியாயம், அல் முல்க் உடைய அத்தியாயம் 23வது வசனம். அதுக்கு அடுத்து அல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் 15வது பாகம், அல் இஸ்ரா உடைய அத்தியாயம் வசனம் 36 36. இந்த 2 வசனங்களில் அல்லாஹ் அந்த 3 உறுப்புகளை குறிப்பிடுகின்றான். ஃபர்ஸ்ட் அஸ்ஸம், இரண்டாவது அல் பஸர், மூன்றாவது அல் ஃபுஆத். கேட்கக்கூடிய அந்த தன்மை, இரண்டாவது பார்க்கக்கூடிய அந்த தன்மை, மூன்றாவது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இதயம். அஸ்ஸம்உ செவி, அல் பஸர் பார்வை, அல் ஃபுஆத் உங்களுடைய இதயம். அல்லாஹ் என்ன சொல்றான் அல் முல்குடைய அத்தியாயத்தில்? குல் ஹுவல்லதி, நபியே நீங்கள் கூறிவிடுங்கள், ஹுவல்லதி அன்ஷாக்கும், அவன் உங்களை படைத்தான். உங்களுக்காக 3 உறுப்புகளை
அவன் ஏற்படுத்தினான். வஜஅல லகுமுஸ் ஸம்அ, நீங்கள் கேட்கிறீர்கள், வல் அப்சார் பார்க்கிறீர்கள், வல் அஃபிதா அந்த உள்ளத்தை கொண்டு இதயத்தை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த 3 உறுப்புகளை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். கலீலம் மா தஷ்குரூன், மிக குறைவாகவே நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறீர்கள். மிக குறைவாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். இது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்த வசனம் என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். இளைஞர்களே கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் அல் இஸ்ரா எனும் இந்த அத்தியாயத்தில் சொல்றான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுடைய இந்த செவி, உங்களுடைய இந்த பார்வை, உங்களுடைய இந்த இதயம், இந்த 3 உறுப்புகளை கொண்டு நீங்கள் ஹஷருடைய மைதானத்திலே விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா என்று அல்லாஹ் சொல்றான். ஆகவே இளைய சமுதாயம் இந்த 3 உறுப்புகளில் அலட்சியமாக இருக்கின்றார்கள். பயணத்தில் இந்த செவிக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது, பயணத்தில் இந்த பார்வைக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது, தனிமையில் இருக்கும் பொழுது இந்த உள்ளத்திற்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது. பாருங்க, நீங்க இப்பொழுதுதான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்தேன். நயவஞ்சகத்தின் அடையாளம் என்ன? இந்த ஜிக்ரை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை அவன் என்ன செய்வான்? பாரமாக நினைத்தே அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுவான். சலஃபுமார்கள் என்ன சொல்றாங்க? மின் அலாமத்தின் நிஃபாகி சிக்லு ذிக்ரி அலல் லிசானி ஃபதூப் இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஃபயகிஃபு ذிக்ரு அலா லிசானிக், உங்களுடைய நாவில் அல்லாஹ் இந்த ஜிக்ரை இலகுவாக ஆக்கி விடுவான். இந்த ஜிக்ர் இலகுவாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் விரைந்து வர வேண்டும். இந்த 3 உறுப்புகளில் எங்கே பிரச்சனை இருக்கின்றது என்று நீங்கள் பாருங்கள். சிலர் பார்வையை என்ன செய்வாங்க? மாஷா அல்லாஹ், அவர்கள் தாழ்த்திக் கொள்வார்கள். குல்லில் முஃமினீன யகுஸ்ஸூ மின் அப்சாரிஹிம், அவங்க என்ன செய்வாங்க? பார்வைகளை தாழ்த்திக் கொள்வார்கள். ஆனால் செவியுடைய விஷயத்தில் அவர்களுடைய ஈமான் பலமாக இருக்காது. புறம் யாராவது பேசினா உடனே வந்து கேட்பாங்க, சொல்லுங்க ஜி. பாருங்க, செவி இங்கே வந்து பலவீனம் இருக்கின்றது. பார்வை ஒரு கைர் மஹ்ரீம் ஒரு பெண்மணியை பார்த்த உடனே வந்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அந்த பயம் ஏற்படுகின்றது. பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்கிறீர்கள். இந்த விஷயத்தில் பயபக்தி இருக்கின்றது. பார்வையை நீங்கள் பயபக்தியுடைய அந்த வழிக்கு நீங்க கொண்டு சொல்லிட்டீங்க. மாஷா அல்லாஹ். தவறு எங்கே? குறைபாடு எங்கே? பலவீனம் எங்கே? இந்த செவியில. அப்போ என்ன செய்யணும்? நீங்க இது செவியை நீங்க என்ன செய்யணும்? முஹாசபா, அது நீங்கள் சற்று சுய பரிசோதனை செய்யணும். ஓ சஹீ ஷேக், நீங்க சொல்றது அல்ஹம்துலில்லாஹ் 100% சஹீஹ். நான் பார்வை விஷயத்தில் தக்வாவை நான் கடைபிடிக்கின்றேன், இந்த செவி விஷயத்தில் நான் கடைபிடிப்பது கிடையாது. குறிப்பாக பெண்மணிகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் மாஷா அல்லாஹ் பார்வைகளை தாழ்த்திக் கொள்கின்றார்கள். ஆனால் செவியுடைய விஷயத்தில் மோஸ்ட்லி பெண்கள் வந்து ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. அவர்களுடைய காதுகளுக்கு குளிர் எப்பொழுது கிடைக்கும் என்றால், சுவை எப்பொழுது கிடைக்கும் என்றால், பிறரை பற்றி புறம் பேசினால்தான் சுவை கிடைக்கும், கேட்டால்தான் சுவை கிடைக்கும். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? புறம் பேசுபவர்கள் அவர்கள் பெரிய பாவத்தில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இதற்கு காரணம் யார்? ஏன் புறம் பேசுகின்றார்கள்? அந்த புறம் அந்த விஷயத்தை கேட்கக்கூடிய மக்கள் இருந்தால்தானே பேசுவார்கள். அப்போ யாரை நாம் வந்து சரி செய்ய வேண்டும்? கேட்கக்கூடிய மக்கள் தான். நீங்க கவனமா கேளுங்க. அப்போ புறம் பேசக்கூடிய மனிதன் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். இன்னும் 10 விஷயங்களை வந்து அவங்க அடக்கி பேசுவாங்க. அப்படி ஏன்? நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க கேட்குறீங்க. நீங்க அந்த அந்த சுப்ஹானல்லாஹ் அந்த கீபாவை கேட்ட உடனே உங்களுடைய அந்த ஃபேஸ்ல முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது என்றால், ஓ இவர்களுக்கு புறம் பேசுவது பிடிக்காது,
அவன் என்ன செய்வான், நெக்ஸ்ட் டைம் உங்களிடம் யாருடைய புறம் வந்து அவன் பேச மாட்டான் இன்ஷா அல்லாஹ். ஆகவே உங்களுடைய செவியை நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்க சற்று சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அல் ஃபுஆத் தான், அந்த உள்ளம், அந்த இதயம், அதை நாம் என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, மலிகுல் ஆஸா, கிங் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. யார்? இந்த இதயம், அல் ஃபுஆத். இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. உள்ளத்தில் தக்வா இருந்தால், பயபக்தி இருந்தால், உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் பயபக்தி அதில் ஏற்படும். உள்ளத்தில் பயபக்தி இல்லை என்றால், அந்த இதயத்தில் பயபக்தி இல்லை என்றால், உடலில் உள்ள மற்ற உறுப்புகளிலும் நிச்சயமாக ஒரு பெரிய மார்க்க ரீதியாக பாதிப்பு ஏற்படும். ஆகவே இளைய சமுதாயம் என்ன செய்யணும், குறிப்பாக இன்றைய காலத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செவி எடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய விஷயங்களை நீங்க சற்று பாருங்க, கவனமாக நீங்க பாருங்க. எங்கெல்லாம் தவறு ஏற்படுகின்றதோ அது உடனே நீங்க என்ன செய்யணும், அது நீங்க சரி செய்யணும். அது அல்ஹம்துலில்லாஹ், செவி சரியாக இருக்கின்றது, உங்களுடைய உள்ளம் சரியாக இருக்கின்றது. பார்வை விஷயத்தில் சிலர் வந்து அலட்சியமாக இருப்பாங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இத்தகுல்லாஹ ஃபின் நிசா யா இஹ்வான். பெண்களுடைய விஷயத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். ஏனென்றால் இளைஞர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களிடம் கல்வி இருக்கின்றது, நல்ல ஞானம் இருக்கின்றது, மார்க்க விஷயங்களில் மாஷா அல்லாஹ் முன் விரைந்து வருவார்கள். அல்லாஹ் உடைய அந்த பள்ளி வாசல்களில் சுப்ஹான் அல்லாஹ் அவர்கள் இணைந்திருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய குறை என்ன, பெண்கள் விஷயத்தில் அவர்கள் வந்து ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. யார், அதாவது இளைஞர்கள், பேச்சுலர் மட்டும் கிடையாது, திருமணம் முடித்த எத்தனை ஆண்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய கற்பை அவர்கள் சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்வது கிடையாது. எத்தனை ஆண்கள் இருக்கின்றார்கள், தவறான தொடர்புகள். இன்றைய காலத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். மொபைலுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன என்றால் இந்த தவறான தொடர்பு தான். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. காரணம் என்ன, இந்த கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இன்று கிடையாது, மிக குறைவாகவே இருக்கின்றார்கள். சில இளைஞர்கள் தான் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் வந்து தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். வயஹ்ஃபஸு ஃபுரூஜஹும், அந்த மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். ஏன், இந்த உண்மையான பயபக்தி உள்ளத்தில் இருக்கும். ஆகவே இந்த பார்வை விஷயத்தில், பார்வையில் தான் ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொரு தவறின் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தீமையின் நீங்கள் அடிப்படையான விஷயத்தை நீங்கள் பாருங்கள், பார்வைதான். வல்லாஹி ஒவ்வொரு இளைஞனும் குறிப்பாக பார்வை விஷயத்தில் பயபக்தியை கடைபிடித்தால், அவர் பேச்சுலராக இருக்கட்டும், அவருக்கு திருமணம் முடிந்து இருக்கட்டும், ஒரு பிரச்சனை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். பார்வையை மக்களுக்கு மத்தியில் சுப்ஹானல்லாஹ் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதை நீங்கள் தாழ்த்திக் கொள்கிறீர்கள். தனிமையில் இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வையின் நிலை என்ன? ஜஸ்ட் 1 minute. இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு நீங்கள் சற்று பாருங்க. 2 மணிக்கு நீங்க தூங்குறீங்க, அப்போ 11 o'clock to 2 o'clock, 12 o'clock to 2 o'clock, அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுடைய தனிமை question mark. அது நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் ஒருபோதும் இந்த மனிதரை மன்னிக்க மாட்டான். இரவு நேரங்களில் அவன் செய்த தீமைகளை அவன் என்ன செய்கின்றான், மக்களுக்கு மத்தியில் அவன் அந்த தீமையை வெளிப்படையான முறையில் கூடுகின்றான் என்றால்
குல்லு உம்மதி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன் என்று சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இவன் பாவங்களில் மக்களை தூண்டக்கூடியவன். ஒருவருடைய மஷலா உள்ளம் சுத்தமாக இருக்கின்றது, இவன் தன்னுடைய தனிமையின் அந்த தீமைகளை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ரொம்ப பெருமையா வந்து சொல்றான். நான் 2 hours வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எப்படி ஜி? அதுக்காக இந்த வழிமுறை நீங்க கடைபிடிங்க. பாருங்க ஜி, ஷர் உடைய தீமையுடைய பாதையை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து ரொம்ப பெருமையா வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், இப்படிப்பட்ட டாபிக் எப்படி வந்து பேச முடிகின்றது? நீங்கள் சற்று நேரம் வந்து இளைஞர்களுடைய தனிமை எப்படி இருக்கின்றது என்று அவர்கள் அந்த டீ ஸ்பாட்ல இருக்கும் பொழுது நீங்க போய் உட்கார்ந்து பேச, ஜஸ்ட் ஒரு 10 minutes உட்காருங்க. அவங்க வந்து அவங்களுடைய எல்லா வந்து சுப்ஹான் அல்லாஹ் கான்வர்சேஷன் அதனுடைய தலைப்பு நீங்க பாருங்க, எல்லாமே இதான் இருக்கும், அல் பஸர் தான். சமுதாயத்தில் சில இளைஞர்கள் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்கின்றார்கள் என்றால் நான் நினைக்கின்றேன், வல்லாஹி இது உண்மையான பயபக்தி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், மக்களுக்கு மத்தியில் உங்களுடைய ஒரு கண்ணிய கௌரவம் இருக்கின்றது, உங்களுடைய ஒரு ஸ்டேட் இருக்கின்றது, அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நிச்சயமாக தனிமையில் இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வைகளை உங்களுடைய செவியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்றால் வல்லாஹி நீங்கள் வலியுல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு அடியான் வலியுல்லாஹ், ரொம்ப நெருங்கிய அடியானவன் வலியுல்லாஹ் என்று நாம் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய வலி வந்து கபரிலே நீங்கள் தேடாதீர்கள், அந்த வலியை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய சமுதாயத்திலே தேடணும். அந்த அவுலியாக்களில் ஒருவராக நாம் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இல்லையா? உயிருள்ள அவுலியாக்கள் இவர்கள் தான். யார் மரணித்து விட்டார்களோ அந்த அவுலியா பெருமக்கள் என்ன செய்யறாங்க? மக்கள் தவாப் செய்யறாங்க, இல்லையா? அந்த கபருக்கு சஜ்தா செய்யறாங்க, அவர்களை கண்ணியப்படுத்துறாங்க. ஆனால் நிச்சயமாக வலி யார் சுப்ஹானல்லாஹ் இந்த வாலிப பருவத்திலே வாலிப பருவத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இளைஞன் தான் அல்லாஹ்வுடைய வலி. ஆகவே தனிமையில் உங்களுடைய பார்வைகளை ஜஸ்ட் பாருங்க ஜி, ரொம்ப ஈஸி இது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட்லி இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷேக் நீங்க சொல்றீங்க சரிதான், அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் இருக்கும் பொழுது உள்ளங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது ஷேக். இன்ஷா அல்லாஹ் இதன் பிறகு நான் ஒருபோதும் இந்த தவறான தொடர்பை நான் வைக்க மாட்டேன், என்னுடைய பார்வை நான் தாழ்த்திக் கொள்வேன், பாதுகாத்துக் கொள்வேன், என்னுடைய உள்ளத்தை நான் சுத்தமாக வைத்துக் கொள்வேன் என்ற அந்த உணர்வு ஏற்படுகின்றது ஷேக். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த தனிமையில் இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் ரொம்ப வீக்கா இருக்குது ஷேக், ரொம்ப பலவீனமாக இருக்கின்றது, அதை என்னால் வந்து விட முடியாது ஷேக். அப்போ நீங்க என்ன செய்யணும்? அந்த இடத்தை விடணும். மார்க்க அறிஞர்கள் அழகான கருத்தை சொல்றாங்க, தீமையை விடுவதற்கு நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை நீங்க விடணும். என்ன? தனியா நீங்க தூங்குறீங்களா? தனியா நீங்க தூங்காதீங்க. அல்ஹம்துலில்லாஹ் வந்து சிலருக்கு அல்லாஹ் நல்லா மாஷா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பான். அவர்கள் வந்து தனியா மாஷா அல்லாஹ் மேலே வந்து மேல் மாடியிலே வந்து அவங்க தனியா ஒரு ரூம் இருக்கும் மாஷா அல்லாஹ், எப்போ வருவாங்க எப்போ போவாங்க என்று தெரியாது, பெற்றோர்களுக்கும் தெரியாது, இல்லையா? அப்போ வந்து என்ன, அந்த தனிமையில் இருக்கும் பொழுதுதானே உங்களுக்கு பிரச்சனை. அப்போ நீங்க தனிமையில் இருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க 11 o'clock டின்னருக்கு பிறகு உங்களுடைய அறைக்கு நீங்கள் செல்கிறீர்கள் மோஸ்ட்லியா. இப்போ உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு 3 bedroom இருக்கின்றது, அம்மா அப்பாவிற்கு ஒரு பெட்ரூம் இருக்கின்றது, உங்களுக்காக ஒரு பெட்ரூம், உங்களுடைய வீட்டில் உள்ள மற்றவர்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ரூம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஈவினிங் வந்து விருந்தாளிகள் வந்துட்டாங்க,
அவங்க சொன்னாங்க, இந்த நைட் இன்ஷா அல்லாஹ் எங்கே ஸ்டே பண்ணி நாம் வந்து செல்கிறோம். அப்போ எங்கே தூங்குறாங்க? உங்களுடைய அறையிலே தான் அவங்க தூங்குவாங்க. அப்போ அந்த இளைஞன் வந்து அவருடைய உள்ளத்தின் நிலை என்ன? 11 o'clock பிறகு அவன் வந்து தீமையில் வந்து ஈடுபடுவான். இப்பொழுது தீமையில் ஈடுபடுவதற்கு எந்த ஒரு வந்து சந்தர்ப்பம் கிடையாது. அப்போ உள்ளம் எப்படி இருக்கும்? எப்போ தூங்குவாங்க, எப்போ வெளியில செல்லணும், எப்போ அங்கே செல்லணும், என்ன அந்த மைண்ட்ல வரக்கூடிய அந்த சிந்தனைகள் நீங்கள் பாருங்க. ஏன்னா வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குற பாருங்க. ஐவேளை தொழக்கூடிய ஒரு முஸ்லிம், நீங்க ஜொஹருடைய நேரத்தில் அவருக்கு ரொம்ப வந்து ஏதாவது பெரிய வேலை கொடுத்துருங்க, ரொம்ப பிஸியா இருக்கிறார். அந்த நேரத்தில் ஜொஹருடைய நேரம் வந்த உடனே அவனுடைய முகத்தை நீங்க பாருங்க, வல்லாஹி முகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா வந்து ஜொஹருடைய நேரம் வந்து விட்டது, ஜொஹர் தொழணும், ஜொஹர் தொழணும், ஜொஹர் தொழணும். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். பெர்னம்பட்டில் நான் 3 முறை வந்து இந்த சம்பவத்தை பார்த்திருக்கின்றேன். ஜொஹருடைய நேரத்தில் ஒரு 1:45 2 o'clock சம்திங் இருக்கும். 3 முறை என்னுடைய வீட்டில் இந்த சம்பவம் நடந்தது. ஒரு முறை ஒரு பெண்மணி வந்தார், மற்ற 2 சம்பவங்களில் 3 4 பெண்மணிகள் வந்தாங்க. கதவை வந்து தட்டி, ஜி ஜொஹருடைய நேரம் நம்ம கொஞ்சம் தூரமாக போனோம், ஒரு 4 ரக்காத் உங்கள் வீட்டிலே நாம் உங்கள் தொழுதுட்டு போகிறோம், ரொம்ப நமக்கு பிரச்சனை இருக்குது. ஜொஹருடைய நேரத்தில் ஜொஹர் தொழவில்லை என்றால் அந்த பெண்மணிகளுடைய உள்ளத்தில் ஏற்படும் பிரச்சனை பாருங்க. இதுதான் தக்வாஜி. நன்மையை நிறைவேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய முகத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய மற்ற விஷயங்களிலும் ஒரு மாற்றம் வர வேண்டும். எப்படி ஒரு தீமையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த 11 o'clock அவன் தீமை செய்யக்கூடிய நேரம், அவனுக்கு அந்த நேரத்தில் தீமை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்கின்றான்? உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருகின்றதல்லவா, பல சிந்தனைகள் ஏற்படுகின்றதல்லவா, அப்படி சிந்தனைகளில் மாற்றம் வர வேண்டும், நன்மையான விஷயங்கள். ஆகவே சொல்யூஷன் என்ன? நீங்கள் தீமையை விடுவதற்கு நீங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், தனிமையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்க ரொம்ப வீக், அப்போ நீங்க தனிமையில் இருக்காதீங்க. பெண்களிடம் பேசினால் நீங்க ரொம்ப வீக், அப்போ நீங்க பேசாதீங்க. இப்படிப்பட்ட சுப்ஹானல்லாஹ் நிலைமைகளில் நாம் என்ன செய்யலாம்? நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். இளைய சமுதாயத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இளைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் மற்றவர்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மற்றவர்களில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், மற்றவர்களில் ஒரு தாக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் மாற வேண்டும் அல்லவா? ஃபர்ஸ்ட் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் மாறிவிட்டால் போதுமானது. மாற்றம் தாக்கம் வேறு விஷயம். அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து விட்டால் நான் நினைக்கின்றேன் வல்லாஹு ஆலம் இது போதுமானது. இது அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மாற்றத்தை கொண்டு வாங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது, மற்றவர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை கொண்டு வருவது, அதெல்லாம் செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம். சரி, சிலர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். மிஅராஜுடைய அந்த பயணத்தில் திர்மிஸியுடைய அறிவிப்பு இருக்கின்றது, சஹீஹான அறிவிப்பு. அல்லாஹ்வின் தூதர் சில மனிதர்களை பயங்கர நிலைமையில் பார்த்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஜிப்ரீல் அவர்களிடம் கேட்டார்கள், மன் ஹாஉலா, இவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதரிடம் ஜிப்ரீல் என்ன சொன்னாங்க? ஹாஉலாஇ குதபாஉ உம்மத்திக், நபியே இவர்கள் உங்களுடைய உம்மத்தார்களுடைய ஹுதபாக்கள், பயான் செய்யக்கூடியவர்கள், உலமா பெருமக்கள், அறிந்தவர்கள், பிறரை நன்மையான வழியின் பக்கம் கொண்டு வந்தவர்கள். ஆனால் பிரச்சனை என்ன? அல்லதீன யகூலூன் மா லா யஃபாலூன், அவர்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்கின்றார்கள். அவர்களுடைய சொல், அவர்களுடைய செயல், ஒரு பெரிய மாற்றம் வந்து நீங்கள் காண முடியும். முரண்பாடு இருக்கின்றது.
சொல்லிலும் செயலும் முரண்பாடு இருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடாது. இளைய சமுதாயம் யார் என்றால், சுபஹானல்லாஹ், நீங்கள் பிறருக்கு பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்றால், பிறருக்கு தனிமையை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். உங்களுடைய தனிமை ஃபர்ஸ்ட் சஹீஹாக இருக்க வேண்டும். உங்களுடைய தொழுகை சஹீஹாக இருக்க வேண்டும். உங்களுடைய கொள்கை சஹீஹாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாலிப பருவம் மாஷா அல்லாஹ் சஹீஹாக இருக்க வேண்டும். உங்களுடைய கொடுக்கல் வாங்குதல் சஹீஹாக இருக்க வேண்டும். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சஹீஹாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஒழுக்கங்கள் சஹீஹாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். இல்லை என்றால் என்ன, அல்லாஹ் பாதுகாக்கணும். இளைய சமுதாயத்தில் சிலர் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவது கிடையாது, ஏன் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் கிடையாது. சில மாஷா அல்லாஹ் இளைஞர்கள் மற்றவர்களை மாஷா அல்லாஹ் அவர்கள் தீனை பேண வேண்டும், மார்க்கத்தை அவர்கள் பேண வேண்டும், இஸ்லாத்தின் பால் அவர்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் மார்க்கமே உங்களுக்கு தெரியாது. நடைமுறையில் அவர்களுடைய வாழ்க்கையில் மார்க்கம் உங்களால் காண முடியாது. இப்படி நாம் இருக்க கூடாது. ஆகவே வலியுல்லாஹ் யார், அல்லாஹுடைய வலி யார், யார் மார்க்கத்தை நடைமுறையில் கொண்டு வருகின்றார்களோ, உங்களுடைய குறைகளை நீங்கள் ஜஸ்ட் தூங்குவதற்கு முன்பு நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த செவி விஷயத்தில் நான் எப்படி இருக்கின்றேன், பார்வை விஷயத்தில் நான் எப்படி இருக்கின்றேன், என்னுடைய இதயம் அதனுடைய நிலைமை என்ன, என்னுடைய மஹாலு கல்பி, மஹாலு கல்பி, என்னுடைய இதயத்தின் நிலை என்ன. தினமும் நாம் இதை கொண்டு கவலைப்பட்டால் வல்லாஹி ஒவ்வொரு குழப்பத்திலிருந்து நம்மால் இன்ஷா அல்லாஹ் அந்த பாதுகாப்பு நாம் பெற முடியும். நாம் அல்லாஹ் நாடிய அந்த வாழ்க்கையை நாம் இன்ஷா அல்லாஹ் அமைத்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த 3 முக்கியமான உறுப்புகள், ஏனென்றால் பிரச்சனைகளுக்கு இந்த சுப்ஹானல்லாஹ் 3 உறுப்புகள் தான் ஒரு அடிப்படையான காரணம். அஸ்ஸம் வல் பஸர் வல் ஃபுஆத். அதில் குறிப்பாக அல் ஃபுஆத். அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். எதை பற்றி உங்களுக்கு அறிவு இல்லையோ அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இல்லையா? ஆனால் சில இளைஞர்கள் பாருங்க, தேவையான விஷயங்களில் அவர்களுடைய எந்த ஒரு ஆர்வமும் இருக்காது. தேவையற்ற விஷயங்களில் தான் அவர்கள் ஆர்வத்தை காட்டுவார்கள். இதன் மூலம் என்ன பெரிய பாதிப்பு? உங்களுடைய சிந்தனையில் பாதிப்பு ஏற்படுகிறது, உங்களுடைய உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படுகின்றது. அதன் பிறகுதான் அல்லாஹ் கூறுகின்றார், இன்ன ஸமா வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா என்று. ஓகே, சரி. இறுதியாக ஜஸ்ட் நான் தலைப்பு கூறுகின்றேன். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் ஸுஹருடைய தொழுகைக்கு பிறகு இந்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு மத்தியில் இந்த தலைப்பை கொண்டு பல இன்ஷா அல்லாஹ் விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்வேன். தலைப்பு என்னவென்றால், வாலிப பருவத்தில் ஏற்படும் 2 முக்கியமான ஆபத்துகள். புரியுதா? அந்த 2 முக்கியமான ஆபத்துகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் ஸுஹருடைய தொழுகைக்கு பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளலாம். சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இன்னும் 5 மினிட்ஸ்ல பாங்கு. சரி, நான் கேள்வி கேட்கட்டுமா? ஜஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நான் கூறினேன். அவர்கள் மரணித்த தேதியை நான் குறித்தேன். ஜி, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருடங்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் ஹித்மத் செய்தார்கள். இந்த அனஸ் பின் மாலிக் மரணித்த தேதி என்ன? ஞாபகம் இல்லை? ஜி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் 68. பாரக்கல்லாஹு ஃபீக். ஜி, என்ன சொல்றாங்க? அஹ்சன், வாங்க ஜி. 93 இல்லையா? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நான் சொன்னேன் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ்
93. சரி, இன்னொரு கேள்வி. முஆஸ் இப்னு ஜபல் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த தேதி என்ன? நான் ஜி 18. மாஷா அல்லாஹ், அஹ்சன்த், அல்லாஹ் யுபாரிக் ஃபீக் யா அஹி, அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், மாஷா அல்லாஹ். 18 ஹிஜ்ரியிலே முஆஸ் இப்னு ஜபல் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்றார்கள். சரி, அபூ மூசா அல் அஷ்அரி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நான் கூறினேன். பல சஹாபாக்களின் சுப்ஹானல்லாஹ் வரலாற்றை சுருக்கமான முறையில் நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தேன். அதில் அபூ மூசா அல் அஷ்அரி அப்துல்லா பின் கைஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 தேதி நான் சொன்னேன் உங்களுக்கு, இது இல்லை என்றால் இது என்று. ஏனென்றால் மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. 10-20 கிடையாது. இல்ல சஹாபி, சஹாபி. கொஞ்சம் ஃபாஸ்டா நான் சொன்னேன். அப்போ யார் மாஷா அல்லாஹ் நீங்க கேட்ச் பண்ணிருக்கீங்க மாஷா அல்லாஹ். முஆஸ் இப்னு ஜபலை பற்றி, அனஸ் பின் மாலிகை பற்றி மாஷா அல்லாஹ். அஹ்சன்த், பாரக்கல்லாஹ் ஃபீக், தஃபضل யா அஹி. 31 இல்லையெனில் 32 மாஷா அல்லாஹ். அபூ மூசா அல் அஷ்அரி அப்துல்லா பின் கைஸ் மிக அழகான குரலிலே குர்ஆனை ஓதக்கூடிய சஹாபி. லகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத் என்று அல்லாஹ்வின் தூதர் புகழ்ந்து பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஓகே ஜி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அரபி வார்த்தை சொல்ல முடியுமா? நான் 2-3 டைம்ஸ் அதை நான் ரிப்பீட் செய்தேன். அது இருக்குதா? இல்ல, அதுல கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அஹ்சன், மாஷா அல்லாஹ். யாரு? மாஷா அல்லாஹ், அஹ்சன்த். அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன். நீங்க வாங்க, இதுக்கு முன்னாடி கூட நீங்க மாஷா அல்லாஹ் பாதி ஆன்சர் கொடுத்தீங்க நீங்க மாஷா அல்லாஹ். வாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். சரி, லாஸ்ட் क्वेश्चन. ஒரு அறிஞரை பற்றி நான் சொன்னேன். அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த ஹதீஸுடைய கல்வி உங்களுடைய மார்க்கம். அஹ்சன், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். இன்ன ஹாதல் இல்ம தீனுன். ஆனா இந்த அரபி வார்த்தை லாஸ்ட் அமர்விலே நான் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபன்சுரு அம்மன் தஅخذூன தீனக்கும். இந்த ஹதீஸுடைய கல்வி உங்களுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை நீங்கள் யாரிடம் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று நீங்கள் சஹீஹான முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் 2ஆம் நூற்றாண்டின் மிகச் சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் முஹத்திஸ். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.